உங்கள் விஜய் வந்துட்டார். கன்வின்சிங் விக்டரி, சர்ப்ரைசிங் விக்டரி, ஷாக்கிங் விக்டரி, அன்எக்ஸ்பெக்டட் ட்விஸ்ட், அப்படியே எல்லாம் வந்து நெஞ்சில கையை வச்சுட்டு உட்காந்துட்டாங்க. அதாவது ஒரு டீசென்ட் அமௌண்ட் ஆஃப் சீட்ஸ் எடுப்பாருன்னு தெரியும், ஆனா இவ்வளோ ஸ்வீப்பிங் அவுட் எவ்ரி ஒன் பண்ணுவாருன்னு வந்து யாரும் எதிர்பார்க்கல. ஆக்சுவலாக வந்து பார்த்தீங்கன்னா விஜய் வந்து எம்ஜிஆர் பண்ண மாதிரியே நிறைய விஷயங்கள் பண்ணியிருக்காரு. அதே டெம்ப்ளேட் தான், கொஞ்சம் மாடர்னைஸ்டாக மாற்றிட்டார், ட்விஸ்ட் பண்ணிட்டார், அவ்வளோதான். சர்க்கார்லாம் பார்த்தோன்னா அப்படியே என்ன சீன் நடக்குதோ அதை எடுத்து வச்சிருப்பான். அவர் ராதா ரவி வந்து ஒரு ஆப்போசிஷன் பார்ட்டி ஒரு வெட்டரன் பொலிட்டிஷியனாக இருப்பார். அவர் உங்கள் பிராண்டை நான் கிழிக்கிறேன், உங்கள் பிராண்டை நான் உடைக்கிறேன் அப்படின்ற சீன்ஸ் எல்லாம் இருக்கும். அதை அப்படியே இவர் டிஎம்கேக்கு யூஸ் பண்ணிட்டார். அவர் வந்து எல்லாமே ஒரு லெவலில் பிளான் பண்ணி தான் பண்ணியிருக்காரு. எப்படி வாலியும் கண்ணதாசனும் எம்ஜிஆருக்கு பாட்டெல்லாம் எழுதி ஹெல்ப் பண்ணாங்களோ அதே மாதிரி அனிருத், விவேக், இவரோட டைரக்டர்ஸ் நெல்சன்லேருந்து லோக்கிலேருந்து எல்லாருமே வந்து அட்லி எல்லாருமே கடந்த 10 years 15 years ஒரு இன்டென்ட்டோட தான் இவருக்கு கதை எழுதியிருக்காங்க. அது இவர் இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணாரா இல்லை அவங்களா இவருக்கு மசாலா ஸ்கிரிப்ட் பூஸ்ட் பண்ணுவோம் அப்படின்னு எழுதுனாங்களா என்னன்னு வந்து அது எனக்கு தெரியல, அது எப்படி ஒர்க் ஆகுதுன்னு. பட் அந்த ரீல்லேருந்து எல்லாமே பார்த்தோன்னா, நேற்று ஒரு சர்க்கார் ரீல் பார்த்தேன், அதில் உன் பிராண்டை கிழிக்கிறதாண்டா என் வேலையை, உன் பிராண்டை எப்படி கிழிக்கிறேன் பாரு இன்னும் அடுத்த எலெக்ஷனில் அப்படின்னு அப்படியே டைலாக் இருக்குது. ஸோ அது அந்த ஸ்கிரிப்டை அப்படியே யூஸ் பண்ணியிருக்காரு. இன்னொன்று சவுக்கு சங்கர் வந்து ஒரு இன்டர்வியூவில் சொன்னார், டிஎம்கேக்கு வந்து ஐடி விங்கு தனியாக ஹையர் பண்ணி வாங்கி வைக்கணும். நம்ம ஆளுக்கு வந்து விஜய்க்கு வந்து ஐடி விங்குன்றது அவங்க ஃபாலோவர்ஸே ஐடி விங்கு தான், ஏன்னா எல்லாருமே ஜென்சி தான். ஜென்சியை விட உனக்கு என்ன ஐடி விங் வேணும், அதுவும் ஃப்ரீயாக கிடைக்குது. இன்னொன்று அவர் பாடல்களே இருக்கு, அவரோட ஆக்ஷன் வச்ச சீன்ஸே இருக்கு, எல்லாமே எடுத்து நீ எடிட் பண்ணி நீ சொன்ன மாதிரி நல்லா ஃபாஸ்டா எடிட் பண்ணி இன்னமும் தமிழ் கோர்வையா பேசுறது. நம்ம டிஎம்கே நான் பார்த்துருக்கேன், நிறைய வீடியோஸ் நான் ஃபாலோ பண்றேன்ல, நான் பார்க்கும்போது என்னன்னா இவங்க தமிழ்ல கோர்வையா பேசுறது எல்லாமே இன்ஃபர்மேட்டிவ் வீடியோ பண்ற மாதிரியே இருக்கும். தே டோன்ட் கனெக்ட். நீ சொன்ன மாதிரி நிறைய விஷயம் சின்ன பசங்களை கனெக்ட் பண்ணாதது ஒரு விஷயம் இல்லை. அது வந்து ஒரு எக்ஸ்பெரிமெண்ட் என்ன பண்ணிருக்கலாம்னா, சின்ன பசங்களே தூண்டி விட்டு அவங்களே அந்த மாதிரி பேச வச்சிருந்தா என்ன ரியாக்ஷன் வந்திருக்குன்னு தெரிஞ்சிருக்கலாம். அது நடக்கல. இப்போ நீங்கள் வந்து டிஎம்கேவோ ஏடிஎம்கேவோட கூட்டணி வச்சவங்க எல்லாருமே பார்த்தீங்கன்னா கட்சியில் இருக்கிறவங்க எல்லாருமே மூத்த தலைவர்கள் தான். இல்லை ஆக்சுவலாக யங்குன்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா அகைன் வந்துட்டு உங்களுக்கு 50 வயசு தான் இருந்தாங்க லீடர்ஸ் அப்படின்னு. அதோட யங் உங்களுக்கு 25 வயசு 20 வயசு இவங்கெல்லாம் நீங்கள் வந்து உங்களுக்கு களத்தில் தேவை. இன்னொன்று நான் நோட்டிசபிளாக வந்து பார்த்தது வந்து என்னன்னா, லிட்ரலாக வந்து டிவிக்கே வந்து ரோட்லேயும் சரி எல்லா இடத்துலையும் சரி ஓட்டு போடுங்க ஓட்டு போடுங்க ஓட்டு போடுங்க எல்லாருமே ரேண்டமாக சின்ன சின்ன பசங்க எல்லாம் பேசிக்கிட்டே இருந்தாங்க. இதை நானே வந்து ஒரு 5-6 தடவை நான் வந்து எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணேன். ரேண்டமாக நான் ஒரு ரேப்பிடோவில் போகிறேன், இல்லை ஒரு ஆட்டோவில் போகிறேன், இல்லை ரோட்டில் நடக்கிறேன், எங்கே போனாலும் அவனா சின்ன பண்ண இந்த எலெக்ஷன் டைம் நெருங்க வந்துட்டு டிவி கேக் ஓட்டு போடுங்கண்ணா, டிவி கேக் மறக்காம ஓட்டு பண்ணால் ஒரு மாற்றம் வேணும்னா இது பேசிக்கிட்டே இருந்தாங்க. எங்களுக்கு ஒரு சான்ஸ் கொடுங்க, எங்களுக்கு ஒரு சான்ஸ். விஜயுமே மேடை ஏறி சான்ஸ் கொடுங்க அவர் கையெடுத்து கும்பிட்டாரு. இந்த மாதிரி யாருமே பண்ணதில்லை. எல்லாருமே வந்துட்டு நாங்கள் இப்படி பண்ணுவோம் அப்படி பண்ணுவோம்னு சொன்னோம். ஆனால் யாருமே வந்து ஒரு பொலிட்டிஷியனாக நான் சர்வீஸ் பண்ணுறோம், எனக்கு ஒரு சான்ஸ் கொடுங்கன்றது எந்த கட்சியுமே கேட்டதில்லை. இது வந்து சின்ன பசங்கள்லேருந்து அந்த கட்சி தலைவர் வரைக்கும் பேசினாங்க. அதுதான். ஸோ இவர் வந்து எனக்கு தெரிஞ்சு இப்போ என்ன வேணா சொல்லலாம், பட் நான் வந்து அவர் பண்ணும்போதே அதை ஃபீல் பண்ணேன். இப்போ ஒரு பிராண்டு நீ ஆரம்பிக்கிற அப்படின்னா நீ என்ன பண்ண, ஒரு லோகோ டிசைன் பண்ணுவேன், அப்புறம் ஒரு பிராண்டுக்கு கலர்ஸ் செட் பண்ணுவேன், இதுதான் கலர்ஸு. ஃபார் எக்ஸாம்பிள் பெப்சியோ மெக்டானல்ட்ஸோ அதெல்லாம். அதுக்கப்புறம் வந்து நீ ஒரு டேக்லைன் வைப்ப, இதுதான் டேக்லைன், நைக்கி ஜஸ்ட் டூ இட். அந்த மாதிரி இவர் வந்து சிவப்பு அண்ட் மஞ்சள் அந்த கலர்ஸை அது வந்து கண்ணில் பட்டுக்கிட்டே இருந்துச்சு. அந்த ரீல்ஸ்லலாம் பார்த்தோன்னா ஒரே சிவப்பு மஞ்சள் சிவப்பு மஞ்சள் சிவப்பு, இன்னொன்று பிரைட் கலர்ஸ் ரெண்டுமே, அது எங்கே போனாலும் பட்டுக்கிட்டே இருந்துச்சு. ஃபஸ்ட்டு ஃபியூ கூட்டத்திலே வந்து அவர் பார்த்தோன்னா அந்த இதெல்லாம் தூக்கி எறிஞ்சாங்க, அதை கலெக்ட் பண்ணிகிட்டே வருவார் அந்த மாதிரி. அதுக்கப்புறம் அவர் வந்து சில விஷயங்களை ரிப்பீட் பண்ணிகிட்டே இருந்தார், டேக்லைன் மாதிரி. எங்களோட பிராண்டோட விஷன் ஸ்டேட்மெண்ட் மிஷன் ஸ்டேட்மெண்ட் 2 பேர்த்துக்கு தான் போட்டியே, டிஎம்கேக்கு டிவிகேக்கு அப்படின்னு சொல்லி நாங்கள் வந்து டிஎம்கே லெவலில் தான் இருக்கோம், நாங்கள் ஓப்பனாக சேலஞ்ச். அதாவது அவங்க வந்து இந்த பிராண்டை வந்து அவங்களே எலிவேட் பண்ணிட்டாங்க. இவங்க தான் எனக்கு போட்டி, இவங்க தான் எனக்கு போட்டினோடனே ஒரு 10 வாட்டி கேட்டோடனே ஓகே நிஜமாலே இவங்க தான் போட்டி போல இருக்கு. அவர் வந்து ரொம்ப ஸ்மார்ட்டாக 4 கட்சி பேரோ 3 கட்சி பேரோ 2 கட்சி பேரோ சொல்லவே இல்லை, யாரை டிஃபீட் பண்ணணும், யார் மெஜாரிட்டி வந்துருவா. இப்போ டிவிக்கே இல்லைன்னா இந்த களத்துலேயே யார் வருவா, டிஎம்கே தான் வரும். அப்போ நான் அவங்கள தான் அடிக்கணும்.
அப்படின்றதுல சூப்பர் கிளியராக இருந்தார். அவர் ஏடிஎம்கே பற்றி பேசல, பிஜேபி பற்றி பேசல, விசிகே பற்றி நாம் தமிழர் பற்றி பேசல. டிஎம்கே தான், இதுதான் டார்கெட், ஆளுங்கட்சி தான் டார்கெட், ஆனால் சிஎம் தான் அப்படின்ற மாதிரி ரொம்ப தெளிவாக இருந்தார். இன்னொன்று என்டிடிவியில் ஒருத்தர் ரிப்போர்ட்டர் வந்து என்டிடியா சிஎன்என் ஒருத்தர் வந்து கேட்டாராம், என்ன விஜய் நீங்கள் கிங் மேக்கரா அப்படின்னா, கிங் மேக்கர்லாம் இல்லைங்க, கிங் தான் அப்படின்னாராம். அவர் வந்து நேற்று ஒரு இதில் சொல்லியிருக்காரு, நோ சார், நோ கிங் மேக்கர் சார், கிங் அப்படின்னா. ஸோ அந்த டெல்யூஷனல் கான்ஃபிடென்ஸ்னுவாங்க, அதாவது பைத்தியக்காரத்தனமான ஒரு நம்பிக்கை அப்படின்றது. அவர் மேபி 30 years 35 years அந்த இண்டஸ்ட்ரியில், அதுவே ஒரு கட் த்ரோட் இண்டஸ்ட்ரி தான். சினிமான்றதே வந்து ஒரு கட் த்ரோட் இண்டஸ்ட்ரி தான். அதில் இவ்வளோ பிரச்சனைகள். அவர் பார்த்தோன்னா தலைவா படத்தையும் பிளாக் பண்ணியிருந்தாங்க. அம்மா ஜெயலலிதா இருந்தபோது தலைவா படத்தில் அவர் அந்த பொலிட்டிக்ஸ் டைம் டு லீடு, அந்த பொலிட்டிக்கல் ரெஃபரன்சஸ்லாம் இருக்குது அப்படின்றதுனால அதை இது பண்ணியிருந்தாங்க. அதுக்கப்புறம் இவரும் ஃபாதரும் போய் கொடநாட்டில் போய் பேசி அதை. ஸோ இட்ஸ் நாட் லைக் இஸ் நாட் பின் த்ரூ எனி திங் இன் லைஃப். இதெல்லாம் ஃபேஸ் பண்ணியிருக்கா. அப்படியே அதுக்கு முன்னாடி வில்லு அந்த ஃபேஸில் வந்து ஒரு லீன் பேட்சாக இருந்துச்சு, படம்லாம் சரியாக ஓடாமல் அந்த மாதிரி ஒரு பேட்ச் இருந்துச்சு. அதுக்கு முன்னாடி அவர் லுக்ஸை கிண்டல் பண்ணி எல்லாம் பண்ணாங்க. ஸோ ஐ திங்க் அவர் ஒரு பிராண்டாகவும் சரி, அண்ட் நம்ம இதுக்கு முன்னாடி பேசிகிட்டு இருந்த மாதிரி சீக்கிரமாக அவர் வந்து பிவட் பண்ணிட்டார், அடாப்ட் பண்ணிட்டார். அவர் கொஞ்சம் ஜாலியாக பண்ணார் பிரச்சாரத்தை. இது வரைக்கும் நம்ம பிரச்சாரம்னா என்ன பண்ணுவோம், ரொம்ப சீரியஸாக, ஒன்று அவங்க இவங்களை திட்டுவாங்க, இவங்க அவங்கள திட்டுவாங்க, அந்த மாதிரி தான் இருக்கும். இந்த பிரச்சாரமே பார்த்தோன்னா ரொம்ப ப்ரீஸியாக இருந்துச்சுன்னா ஒரு என்டர்டெயின்மெண்ட். சினிமா பார்த்தா எவ்வளோ ஃபன்னாக இருக்குமோ அந்த மாதிரி தான் பிரச்சார ரீல்ஸ் பார்த்தா ஃபன்னாக இருந்துச்சு. இந்த தர்பூசை தூக்கி போடுறதா இருக்கட்டும், அவருக்கு டெடி பேர் கொடுக்கறதா இருக்கட்டும், அவர் 2 புதுசாக கல்யாணம் ஆன மக்களை மேலே கூப்பிட்டு இது பண்ணுறதா இருக்கட்டும். அப்புறம் இவர் அஜித் குமாரும் அவரும் சேர்ந்து ஒரு ஃபோட்டோ ஃப்ரேம் போட்டு எடுத்துன்னு வருவாங்க, அதை கூப்பிட்டு வாங்கிப்பார். அப்புறம் கிரிக்கெட் பேட்டு கொடுப்பாங்க, நான் சைன் பண்ணணுமான்னு கேட்பாரு. இல்லை அது உங்களுக்கு தான், நீங்கள் வச்சுக்கோங்க அப்படின்னா 2 ஷேடோ பேட்டிங்கில் 2 ஸ்ட்ரோக் வச்சு காட்டுவார். அப்புறம் கல்யாணம் பண்ண மணப்பையனும் வந்து நிற்பாங்க, அவங்கள ஏதோ ஆசீர்வாதம் பண்ணாரு, இன்னொருத்தர் அவங்கள வண்டியில் ஏற்றி ஏதோலாம் இது பண்ணாருன்னு நினைக்கிறேன். அப்புறம் சைக்கிள் வச்சுட்டு ஓடினது, அப்புறம் கூலிங் கிளாஸ் வாங்கி போட்டு, இந்த மாதிரி. இப்போ பாரு, நான் ஒவ்வொன்றா இதெல்லாம் நான் ஞாபகம் வச்சுக்கல, நான் பேசும்போது அவர் க்ரௌடுக்கு கேட்டர் பண்ணணும்னு அவர் தெரிஞ்சிருச்சு. எனக்கு இன்னொன்று என்னன்னா, ஐ திங்க் சுற்றி இருந்து நம்ம எல்லாருமே தான் கம்மி அடை போட்டிருக்கோம். அது அவங்களோட டெலியூஷனல் கான்ஃபிடென்ஸாக எனக்கு வந்து இப்போ பார்த்தா எனக்கு தெரியல. இது வந்து எனக்கு தெரிஞ்சு அவங்க வந்து நிஜமாலே அவங்க கான்ஃபிடென்ட்டாக தான் இருந்திருக்காங்க. நம்மளுக்கு தான் அது வந்து டெலியூஷனலாக இருந்திருக்கோ அப்படின்னு ஒன்று தோணுது. ஏன்னா ஹி ஹேட் யங் பீப்புளோட ஓட். இன்னொன்று வந்துட்டு பவர் ஷிஃப்ட் பண்ற அளவுக்கு ஓட் வந்து விமன் ஓட்ஸ் இருக்கு. ஐ திங்க் அவங்க ஒரு ஆக்சுவலா அதுல தான் டிஎம்கே வந்து ஆக்சுவலா வந்து மிஸ் இதுல பண்ணதே அந்த இதுல தான். ஏன்னா அவங்க வந்து என்ன நினைச்சிட்டாங்க, இல்ல பெரிய பாயிண்ட்ஸ் நிறைய இல்ல, இது சிம்பிள் பாயிண்ட் தான், ஒண்ணுதான். இது என்னன்னா, அவங்க வந்து அந்த ஃப்ரீ பஸ் அண்ட் அந்த 1000 ரூபாய் கொடுத்தாங்கல்ல, 1000 ரூபாய் என்னன்னா அவங்க 1.3 crores ஃபேமிலி கொடுத்துருக்காங்க. ஸோ தே தாட் தட் இதுதான் நம்மளோட இதுன்னு சொல்லி இதில் லூஸ் விட்டாங்க. ஸோ இந்த மார்க்கெட்டிங், ஸோ தே ஆர் ஓவர் கான்ஃபிடென்ட். ஏன்னா நடுவில் நான் ஒரு ஜான்லேருந்து கேட்டுட்டு இருந்தேன்னா, ஜான் ஃபெப்லேருந்து வீட்டுக்கு 2 ஓட்டு இருக்கு விஜய்க்கு அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாங்க. நான் அப்போ வந்து நம்பல, இது எப்படி வீட்டுக்கு 2 ஓட்டுனா, ஒரு வேளை வீட்டில் இருக்க 2 அதுல கான்ஃபிடென்ட் குழந்தைங்க அப்படிதான் ஓட் பண்ண. ஆனா அதுல அண்டர் 18 நிறைய பேர் இல்ல, அதான் அது வந்து கரெக்டா சொன்னாங்க. பட் அது வந்து வீட்டுக்கு 2 ஓட்டு வந்து 3 பேர் இருக்காங்க ஒரு ஃபேமிலினா, அம்மாவும் குழந்தையும் வந்து அம்மாவும் பிள்ளையும் வந்து டிவிக்கு ஓட்டு போடுவாங்க, அப்பா வந்து டிஎம்கேவோ இல்லை ஏடிஎம்கேவோ ஓட்டு போடுவாங்க. அதை சொன்னாங்களே, பூத்துக்கு 200 ஓட்டுனா கூட எங்களுக்கு வந்து 1.5 கோடி ஓட்டு 1.5 கோடி ஓட்டு. இந்த 1.5 கோடிங்கிறது வந்து அவங்க ரொம்ப நாளா வந்து மெயின்டைன் பண்ணிட்டு இருந்தது. இன்னொன்று வந்து எனக்கு தெரிஞ்சு அவங்க ஆப்ல வந்து ரெஜிஸ்ட்ரேஷனுமே வந்து 1.5 கோடி கிட்ட இருக்குன்னு நினைக்கிறேன். பட் அதுலயுமே நம்மளுக்கு என்ன டவுட் இருந்துச்சுன்னா, இப்போ சின்ன பசங்கலாம் வந்து அவங்க அம்மா அப்பா பேர், சின்ன பசங்க வெளிநாடு தமிழ் எல்லாமே அதெல்லாமே வந்து அவங்க அம்மா அப்பா பேர் யூஸ் பண்ணியிருப்பாங்க, வெளிநாட்டில் இருக்கிறவங்க நல்லா பண்ணியிருப்பாங்க. ஸோ அதுவுமே அது 1.5 crore ஓட்ஸ் கன்வெர்ட் ஆகாதுன்னு தான் எல்லாருமே நினச்சிட்டு இருந்தோம். பட் ஐ திங்க் தே வேர் வெரி கான்ஃபிடென்ட் ஆஃப் வாட் தே வர் கோயிங் டு அச்சீவ். இன்ஃபேக்ட் தேவ் டன் மோர் தென் வாட் தே எக்ஸ்பெக்டட். அது வந்து எனக்கு இன்னொன்று இருக்கு, எனக்கு வந்து அவர் கட்சியை இன்டாக்டாக வச்சிருந்ததும் பெரிய விஷயம். 234 பேர்த்துக்கு தொகுதிகளை பிரித்து கொடுத்துட்டு யாருமே பெருசாக ரெபலோ டிஸ்சாட்டிஸ்ஃபேக்ஷனோ தெரிவித்த மாதிரி எனக்கு தெரில. இது ஏன் நான் சொல்கிறேன்னா, எம்என்எம் மக்கள் நீதி மையத்தில் நிறைய விரிசல்கள் இருந்துச்சு. அந்த எலெக்ஷன் டைம்லேயே வந்து பார்த்தோன்னா, கமல்ஹாசன் வந்து ஸ்டேஜில் தனியாக உட்கார்றது, சில சலசலப்புகள் இருக்கிறது, எலெக்ஷன் டைமில் பிரிஞ்சு 2 பேர் போனது. அதே மாதிரி எலெக்ஷன் முடிஞ்ச அப்புறம் பார்த்தோன்னா, இந்த டாக்டர் மகேந்திரன் அவங்க இவங்கெல்லாம் கிளம்பிட்டாங்க, டப்புன்னு டிஎம்கேக்கு போயிட்டாங்க.
ஸோ இவர் இன்டாக்டாக வச்சிருந்து ஃபர்ஸ்ட் வந்து அது ஒரு மீம் மெட்டீரியல், புஷி ஆனந்த் அவர்கள்லாம் வந்து மீம் மெட்டீரியல் ஆனாலும் கடைசியில் அவரை பற்றிலாம் பெருசாக யாரும், கடைசியில் எனக்கு என்னன்னா அவர் ஒரு ஷேப்பு கொண்டு வந்துட்டார் கேம்பெயின். முடியும் போது கேம்பெயின் வந்து ஒரு ஷேப்ல இருந்துச்சு, அதாவது ரொம்ப கலாய்க்காத மாதிரி இதெல்லாம் நடந்துச்சு, ஃபன்னா நடந்துச்சு. தர்பூஸ் தூக்கி போட்டதெல்லாம் எல்லாரும் ஜாலியாக இருந்தால் தர்பூஸ் தூக்கி உள்ளே போடுறாங்கலாம் சொன்னோமே தவிர ஒரு பிளண்டர் கிரியேட் ஆகல. பிளண்டர்னா அது அப்படின்லாம் யாரும் இல்லை. ஓகே, எனக்கு கேம்பெயின் முடியும் போது வெரி டீசென்ட் கேம்பெயின் அண்ட் ஐ டிட் நாட் சி எனி ஒன் எல்சஸ் கேம்பெயின். அதுக்கப்புறம் நான் வந்து நோட் பண்ணது எடப்பாடி பழனிசாமி அவர்கள், அவர் அந்த இதை 2-3 ஸ்பீச்லாம் ஃபன்னாக இருந்துச்சு. எல்லாரும் யூத் எல்லாம் யார் உங்களை கொரோனாவுக்கு காப்பாற்றி விட்டாங்க அந்த மாதிரி ஸ்பீச்லாம் இருக்கு. இந்த அளவுக்கு அவங்கள மார்க்கெட் பண்ணிக்கினது, அதாவது ஒரு பிராண்டை எப்படி மார்க்கெட் பண்ணணுமோ, பிராண்டிங் பண்ணணுமோ அதை கரெக்டாக பக்காவாக, மேபி நம்ம இப்போ சொல்லும்போது அப்படி இருக்கலாம், பட் நமக்கு அந்த பிரச்சாரம் நடக்கும்போதே எவ்ரி ஒன் வாஸ் டாக்கிங் அபவுட் டிவிகே. அது வந்து எல்லாருமே மேபி என்ன நினச்சிருக்கலாம்னா இது ஒரு என்டர்டெயின்மெண்ட்டாக இருக்குது, பட் டிஎம்கே தான் ஜெயிப்பாங்க அப்படிதான் இருக்கு. ஆனால் எல்லாருமே உள்ள. ஸோ இன்னொன்று எனக்கு என்ன தோணுதுன்னா, ஒரு மெஜாரிட்டி ஆஃப் பாப்புலேஷன் லாயெல்லாம் எந்த கட்சிக்கும் இல்லை. உனக்கு அந்த நாள் இல்லை அந்த முன்னாடி நாள் யாருக்கு ஓட்டு போடணும்னு தோணுதோ அவங்களுக்கு தான் ஒரு மெஜாரிட்டி ஆஃப் பாப்புலேஷன் போட்டிருக்காங்க. யார் இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணுறாங்க, இப்போ மேபி ஒரு மிடில் கிளாஸ், அப்பர் மிடில் கிளாஸ் அப்பா இருக்காரு, பா நீ டிவி கேக் போடுப்பா, சும்மா நீ இதெல்லாம் பண்ணாதப்பா, டிவி கேக் போடுப்பா, எவ்வளோ தான்ப்பா நீ டிஎம் கேக் போடுவ அப்படின்னா சரி போட்டு பார்ப்போமேனா அவங்க ஒரு அந்த மாதிரி ஒரு பாப்புலேஷன் போட்டிருக்காங்க. ரொம்ப இன்டென்ஷனலாக இல்லாமல் லெட்ஸ் கிவ் இட் அ ஷாட்ன்ற மாதிரி ஒரு பாப்புலேஷன் போட்டு. ரொம்ப பிடிச்ச ஒரு 4-5 பாயிண்ட் டிவிகே பற்றி நம்ம பேசி ஆகணும். நான் ஒரு கோர் டிஎம்கே, பட் ஆனாலும் வந்து எனக்கு எல்லாருக்குமே ஏன் காண்டாகுதுன்னா, ஒரு பெரிய ரொம்ப பழைய ஆளுங்க எல்லாம் உட்காந்துட்டு ஒரு பயங்கரமாக நாங்கள் தான் பண்ணோம் அந்த பழைய விஷயத்த, அவங்க வந்து இன்னுமே அந்த 40 வருஷத்துக்கு முன்னாடி இருக்கிறது. ஒரு பெரிய கட்சியில் இருக்கும்போது பார்த்தோன்னா ஒரு பல இடத்துல கை ஆல்ரெடி நீ ஒன்று பிடிச்சிட்டு இருப்பாங்க. ஆனால் இந்த இடத்துல பார்த்தோன்னா விஜய் வந்து ஒரு ஸ்ட்ராங்கான பவர். நான் வந்து சொல்லி இப்போ ரோட்ல போற நீங்க நிக்க வச்சு ஓட்டு போடுங்கன்னா எல்லாரும் ஓட்டு போட்டுருப்பாங்க அப்படின்னு விஜய் இல்ல, விஜய் சொன்னார்னா நடக்குது. அந்த பவர் சொல்ல வரேன் நான். ஓகேவா, விஜய்க்கு அந்த ஒரு இது இருக்கு. ஓகேவா, ஸோ ஏன் அப்படின்னா ஏன் அவருக்கு ஓட்டு போடுறீங்க அப்படின்னு ஏன் கேட்க தேவை, ஏன்னா ஐ எம் ரெஸ்பான்சிபிள் ஃபார் ஹிம். ஸோ விஜய்க்கு அந்த ஒரு ஸ்ட்ராங்கான பவர், ஹீ கேன் கண்ட்ரோல். யாருமே வந்து டிஎம்கேல ஏடிஎம்கேல வந்து பார்த்தோன்னா நீ வந்து சில பேர் பயமுத்திட்டே இருப்பாங்க. நீ வந்து துரைமுருகனை எதிர்த்து ஸ்டாலின் கேட்டாருன்னா அவர் பிச்சுன்னு அவர் போயிடுவாரு, இல்ல இந்த கட்சியில இருந்து அந்த கட்சி இல்ல இவங்க வந்து உள்ளுக்குள்ள இருந்து பிரஷர் கொடுப்பாங்க. ஆனா விஜய்க்கு அது கிடையாது. ஏன்னா he was strong. அவர் சிங்கிள் லீடர், he was strong. அவருக்காக தான் எல்லாமே ஓட்டே விழுது. ஓகேவா, இல்லாட்டி இவங்க நிக்கிறவங்க யாருக்குமே வந்து விஜய் இல்லைன்னா ஓட்டு விழாது. இப்ப நீ இப்போ செங்கோட்டையனே இருக்காருன்னு வச்சுக்கோங்க. இப்ப செங்கோட்டையனும் சரி ஆதவர்ஜனாவும் சரி நாங்க பிரிஞ்சு போறோம், நாங்க ரிசைன் பண்றோம் அப்படி சொன்னா போங்க, நான் உங்களுக்கு பேர் இன்னொரு 2 பேரை போட்டு நான் வின் பண்ணிட்டு போவேன். சோ அவரோட விஷன்ல கரெக்டாக விஜய்க்காக தான் எல்லாருமே ஓட்டு. இப்ப விஜய் வந்து ஒரு விஷயத்த செய்யணும் அப்படின்னு நினைச்சிட்டாருன்னா கூட இருக்கவங்களால ஒன்றும் பண்ண முடியாது. பிகாஸ் எனக்காக ஓட்டு போட்டாங்க. ஸோ நான் சொல்றதை நீ செய். அந்த பவர் வந்து அத்தாரிட்டி இருக்கும். பவர் வந்து ஸ்ட்ராங்கான பவர். இன்னொரு விஷயம் பார்த்தோன்னா மற்ற கட்சிக்கெல்லாம் வந்து ஜாதி வந்து இன்னமும் அவங்க என்ன வந்து கெத்தா வந்து இன்னும் நம்பிட்டு இருந்தாங்க அப்படின்னா பார்த்தோன்னா ஓகே அந்த ஜாதியில் ஒரு 10% ஓட்டு இருக்கு, இந்த ஜாதியில் ஒரு 5% இருக்கு, இவன் ஜாதி கட்சி வச்சிருக்கானா இவங்ககிட்ட ஒரு 5% இருக்கு. இப்போ அவங்களாம் வந்து பேரம் பேசிட்டு இருந்தாங்க, எனக்கு ஒரு 5 ஓட்டு கொடுங்க, எங்க ஊர்ல நீ ஓட்டு கொடுக்கலன்னா நான் எங்க ஜாதிகாரங்கிட்ட சொல்லி ஓட்டு போட சொல்ல மாட்டேன் அப்படி சொல்லி ஒரு பெரிய கட்சிகள்லாம் ஒரு இதுல இருந்துட்டு இருக்கும். ஸோ அதுதான் அவங்க வந்து கூட்டணி பலம் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரையும் இன்க்ளூசிவா பண்றோம்னு சொல்லி ஒவ்வொரு ஜாதிகாரனையா பிடிச்சி வச்சிருந்தாங்க. விஜய் வந்து அந்த ஒர்க் ஸ்டாப்ல என்னன்னா திரும்ப அதே தான் நான் சொல்றது, ஓட்டு நீ எந்த ஜாதி எந்த மதம் எந்த ஏஜ் எதுவும் கிடையாது, நான் சொல்றேன் நீ ஓட்டு போட்ட அவ்வளவுதான். இப்ப அதுதான். இன்னொன்னு காசு. அகைன் பெரிய கட்சிங்க என்ன நினைக்கிறீங்கன்னா நான் காசு குத்தனேன். இப்போ எம்எல்ஏவை உள்ள இழுக்கிறதுனாலே என்ன சொல்லி இழுப்பாங்க, உன்னால எவ்வளவு செலவு பண்ண முடியும் உங்க ஏரியாவில் 30 கோடி செலவு பண்ண எத்தனை ஓட்டுக்கு 1000 ரூபாய் 2000 ரூபாய்னாலும் உன்னால இத்தனை கோடி உங்க கையில கைவசம் இருக்கா, அதையும் பிரேக் பண்ணியிருக்காப்புல. ஒரு 10% செலவு பண்ணிருக்காங்கன்னா அங்கங்க நியூஸ் வருது. ஆனா அது கம்பேரிட்டிவ்லி பார்த்தோன்னா 100க்கு 10ன்றது ரொம்ப கம்மி. அது வளராம இருந்தா ஓகே. ஸோ இதுக்கப்புறம் அடுத்த கட்சி யாராவது வந்தாங்கன்னா கூட தே கேன் இதை தான் ஃபாலோ பண்ண முடியும். திருப்பி அவங்க காசு கொடுக்கணும்னு பயம் வரும். காசு கொடுத்தாலும் நமக்கு ஓட்டு உழாதா அப்படின்ற ஒரு பயம் ஆட்டோமேட்டிக்கா வரும். ஸோ காசை வச்சு நம்மளால இதை வின் பண்ணிட முடியும் அப்படின்ற ஒரு பயம். ஸோ நீ என்ன சொல்றன்னா விஜயோட கண்ட்ரோல் கம்ப்ளீட்லி அவங்க கட்சி மேல இருக்கு, தேர்பை அவங்க மினிஸ்டர்ஸ் மேல இருக்கும். அதனால வந்து இல்ல நான் என்ன சொல்ல வரேன்னா விஜயஸ் கண்ட்ரோல் அவர்கிட்ட தான் கண்ட்ரோல். அவர் ஒருத்தர் தான் 234 பேரும், ஐ மீன் 117 பேருமா
107 பேர் விஜய் தான். எல்லாருமே வந்து சஜஸ்ட் தான் பண்ண முடியுமே தவிர அத்தாரிட்டி விஜய் கிட்ட தான். இதுதான் இருக்கு. ஜஸ்ட் லைக் ஹவு ஜெயலலிதா ஹேட் அத்தாரிட்டி ஓவர் ஹர் பார்ட்டி மெம்பர்ஸ், விஜய் ஹேஸ் கம்ப்ளீட் அத்தாரிட்டி. இப்போ வந்து செங்கோட்டையனுமே அவர் இருந்தாலுமே அவர் வந்து தம்பி இதெல்லாம் பண்ணலாம் இப்படிலாம் பண்ணலாம் எல்லாம் நல்லது, ஓகே நான் சொல்கிறேன் அவ்வளோதான். இப்போ வந்து இவங்க என்ன சொன்னாங்கன்னா டிஎம்கேல வந்து இல்லை ஏடிஎம்கேல வந்து தே ஹேவ் பவர்ஃபுல் ஃபோர்ஸஸ் ஹூ ஆர் சீனியர் டு த சிஎம் கேண்டிடேட்ஸ். டிவல்யூஷன் ஆஃப் பவர் இப்போ ஒரு துரைமுருகன் மாதிரி ஒருத்தரோ இல்லை டிஆர் பாலு மாதிரி ஒருத்தரோ வந்துட்டு ஸ்டாலின் நீங்கள் அது பண்ணாது இது பண்ணு அப்படின்னா அது பண்ணி ஆகணும். ஏன்னா அது வேலைக்கு ஆகுது, உங்களுக்கு தெரியாது. அப்படி ஒரு வாய்ப்பு இருக்கு, உங்களுக்கு தெரியாது எனக்கு தெரியும். இல்ல அதாவது என்னன்னா உனக்கு அங்க வந்து ஒரு அட்லீஸ்ட் ஒரு பேச்சுவார்த்தையாவது இருக்கும், பிரச்சனையாவது இருக்கும். நீங்க இதை பண்ணுங்க இல்ல பண்ணாதீங்க அப்படின்ற ஒரு பேச்சுவார்த்தை இருக்கும். ஓகேவா? ஸோ முடிவு வந்து அது ஓகே. பட் ஜெயலலிதா அம்மையார் வந்து ஒரு அயன் ஃபிஸ்டோட டீல் பண்ணாங்க. ஏன்னா அவங்களோட மெத்தட் அப்படி, அவங்க ரொம்ப ஸ்ட்ரிக்டான ஆஃபீஸர். பட் விஜயோட கேரக்டரிஸ்டிக்ஸை பார்த்தாலோ பிஹேவியரை பார்த்தாலோ இல்ல, அவர் விஜய் ஸ்ட்ரிக்ட் மேட்டர் கிடையாது. விஜய் கேன் சே, விஜய் knows that they have one. அவர் சொல்லலாம். அவர் எப்படின்னா யாஸ் எக்ஸாம்பிள்ஸ். ஓகேவா? he can point out இதே பண்ணீங்க, நீ நாளைக்கு பண்ணனா உன்னை தூக்கிடுவேன். இல்லடா, அவருக்கு எக்ஸாம்பிள் இருக்குடா. என்ன எக்ஸாம்பிள்னா எல்லாருமே புதுமுகங்கள். ஓகேவா? ஒரு பல கட்சிகள் இருந்து வந்தாலும் சில பேர் ரொம்ப புதுமுகங்கள். அவங்க ஏரியா கூட போய் ஓட்டு கூட கேட்கல. ஐ மீன் ஓட்டு கேட்கலன்னா அவங்க போனாலுமே அவங்களை யாருமே இது பண்ணல. ஓட்டு போட்டது முக்கியமா யாருன்னா விஜய்க்கு தான் போட்டாங்க. ஓகே. சோ விஜய் கேட்பாரு வந்து என்ன அட்வான்டேஜ்னா என்னாலதான் எல்லாருக்குமே ஓட்டு விழுந்துச்சு. சோ நான் சொல்ற பேச்ச நீங்க கேளுங்க. ஆமா. இப்ப இல்லனா நீ கிளம்பு, நீ பை எலெக்ஷன் கூட வச்சுக்கிறேன், நீ கிளம்பு. நான் இன்னொருத்தர் இண்டிவிஜுவல் கிட்ட அந்த பவர் இல்ல, இண்டிவிஜுவல் கேண்டிடேட் கிட்ட அந்த பவர். ஆதவ அர்ஜுனாவோ சரி, இல்ல ஜான் ஆரோக்கியசாமியோ சரி, இல்ல வந்து செங்கோட்டை, இவங்க எல்லாம் கொஞ்சம் பெரிய ஆளுன்னு இருக்காங்கன்னு வச்சுக்கேன், சொல்றேன் அந்த இடத்துல ஸ்ட்ராங்கா இருக்காங்கன்னு வச்சுக்கேன். அவங்க இன்கேஸ் விஜய் கார்னர் பண்ணணும்னு நினைச்சா கூட நாங்க 3 பேரும் போயிடுவோம் அப்படி சொன்னா கூட விஜயால கேன் பாயிண்ட் அவுட், நீ போனா பரவாயில்ல, அந்த 3 இடத்துல நான் இன்னொருத்தர் நிக்க வச்சு ஜெயிக்க வைப்பேன். ஏன்னா உங்க 3 பேருக்கு ஓட்டு போடல, எனக்காக தான் ஓட்டு போட்டிருக்காங்க. இன்கேஸ் அவர் ஒரு சஜஷன் எடுக்கிறார், இந்த விஷயம் இந்த இடத்துல இது தேவை. புரியுது இல்ல நீ சொல்றது. இவங்க 3 பேர் வந்து அப்போஸ் பண்றாங்க. அப்ப விஜயோட பாயிண்ட் தான் அங்க ஸ்ட்ராங்கா இருக்கும். நான் சொல்றேன் நீ செய், தப்போறப்ப அது ரெஸ்பான்சிபிலிட்டி என்னோடது. ஆமா. சோ இதுல என்ன தெரியுதுன்னா, சினிமா ஹஸ் ஆல்வேஸ் பீன் த, இந்த எலெக்ஷன்ல சினிமா ஹஸ் ஆல்வேஸ் பீன் த மார்க்கெட்டிங் டூல். சோ இல்ல சினிமா இஸ் த மார்க்கெட்டிங் டூல். அந்த ஃபேன்ஸ் தான் இங்க வந்து தே அடாப்டட் தி, சின்ன வயசுல அவங்க தான் சோஷியல் மீடியா நீ சொன்ன மாதிரி தே ஆர் நியூ, எல்லாத்துலயும் தே அடாப்டபிள். அண்ட் அவங்க பிளேஸ், அது அவங்க பிளேஸ்ல போய் பழைய ஆளுங்களை போய் ஒண்ணும் பண்ண முடியாது. அவங்க இடத்துல போய் நீ அடிக்க முடியாது. சோ அவங்களோட மைண்ட் செட்டுமே ஆன்டி எஸ்டாப்லிஷ்மெண்டா தான் இருக்கும், ஆன்டி இன்கம்பன்சி தான் மைண்ட் செட் இருக்கும் அவங்களுக்குலாம். ஸோ அதுவுமே ஒரு பெரிய அட்வான்டேஜ் விஜய்க்கு. ஸோ அவர் வந்து அப்படியே அடிச்சு நவுத்திட்டாரு. இஸ் கம் அ வெரி லாங் வே. யோசிச்சு பார்த்தனா அவர் கடந்து வந்த போதைகள்லாம் பார்த்தோன்னா எங்க வேணா எப்போ வேணா கிவ் அப் பண்ணிருக்கலாம். விஜயும் நான் வந்து யோசிப்பேன், அவருக்கு வந்து நிறைய நல்ல கதைகள் கிடைச்சிருக்குமே, ஏன் வந்து அவர் திரும்ப மசாலா படமா பண்றாரு. ஏன்னா இந்த டைம்ல குருவி அப்புறம் வில்லு அந்த டைம்லாம் அவருக்கு அது சரியா போல. திருப்பி அதே மாதிரி தான் அவர் பண்ணி வின்னிங் காம்பினேஷனை கண்டுபிடிச்சாரு. அவர் வந்து டப்புன்னு மாதிரி நான் வந்து நடிக்கிற மாதிரி எனக்கு ஆக்டிங் ஸ்கோப் இருக்கிற படங்கள் பண்ணணும் ஒரு ஷிஃப்ட் ஆயிருக்கலாம். பட் அது பண்ணாம திருப்பி அதிலே ரீவொர்க் பண்ணி ஓகே இப்போ வந்து நான் ரீமேக் படம் பண்ணாலும் சரி நான் சக்சஸ் ஆகலாம். இதுக்கு பேரரசுக்குலாம் பயங்கரமான ஒரு இதுன்னு நினைக்கிறேன். பேரரசு ரஜினிக்கு எப்படி ஒரு பெரிய பேரரசு வந்து 2 படம் இட்டு கொடுத்தாப்லையா, 2 பேரரசு, தரணி, பிரபுதேவா, டைரக்டர் ரமணான் தான் வந்து மேக் ஓவர் கொடுத்து ஆரம்பிச்சாரு. ஸோ நீ வந்து திரும்பி பார்த்தனா அஜெண்டா வந்து கிளியரா செட் ஆயிருந்துச்சு. இதுதான் எண்ட் கோல், இதை ட்ரை பண்ணுவோம், இது வரலன்னா அப்புறம் பார்த்துக்கலாம் அப்படின்ற மாதிரி தான். இன்னொன்று வந்து ஆப்வியஸா மார்க்கெட்டும் அதான் கேட்டுச்சு. He made a lot of money being a mass actor. His way of entertainment was this. இது மட்டும் தான் அவரோட ஸ்ட்ராங் ஹோல்ட். இப்போ எப்படி ரஜினியும் கமல் பிரிச்சுக்கிட்டாங்க, அதே மாதிரி இவருக்கு வந்து அந்த பாதை வந்து கரெக்டாக இருந்து இன்னைக்கு வந்து சேர வேண்டிய இடத்துல வந்து சேர்ந்துட்டார். இப்போ வந்து அவருக்கு என்ன கொஸ்டின்ஸ்னா, எப்படி ஆஸ் அ ரூக்கி சிஎம், ரூக்கி பொலிட்டிஷியன்
அவர் எப்படி வந்து இதை கொண்டு போவார் அப்படின்னு தான் கொஸ்டின்ஸு. அதை வந்து ஸ்பெக்குலேட் என்னை பொறுத்த வரைக்கும் நான் ஸ்பெக்குலேட் பண்ண வேணான்னு பார்க்குறேன். ஏன்னா ஸ்பெக்குலேட் பண்ணால் இவர் இப்படி பண்ணலாம் அப்படி பண்ணலாம் இப்படி பண்ணலான்னு தான் சொல்லுவோமே தவிர ரியாலிட்டி அது வேறையாக தான் இருக்கும். தமிழ்நாடுல உங்களுக்கு ஆல்ரெடி ஒரு ஸ்ட்ரக்சர் இருக்குது ஸ்டேட் ரன் பண்ணுறதுக்கு. ஸோ நீங்கள் அதை வந்து ரொம்பலாம் கவலைப்பட தேவையில்லை. இதை நான் என்ன பண்ணேன் ஏது பண்ணணும் அந்த ஸ்ட்ரக்சரை வந்து வழி நடத்தினா போதும். இப்போ எனக்கு வந்து பெரிய ஒரு வரி என்னன்னா விஜய் வந்து ஹவு இஸ் ஹி கோயிங் டு டீல் வித் த யூனியன் கவர்மெண்ட். பிகாஸ் இப்போ ஸ்டாலின் அவர் ஆட்சி அமைக்கும் போது வந்து இவங்க சென்னை மெட்ரோக்கு ஃபண்ட்ஸ் கொடுக்கல. ஸோ இவரே வந்து லோன் எடுக்கிற மாதிரி சூழ்நிலைலாம் வந்துச்சு. அப்புறம் அவங்க லோன் எடுத்துட்டாங்கன்னு ஒரு குற்றச்சாட்டும் வந்துச்சு ஸ்டாலின் மேலே. இன்னொன்று இப்போது நிறைய இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் அதுக்கு எல்லாமே வந்து ஒரு ஸ்டேட் ஃபண்ட்ஸ் தான் நிறைய யூஸ் பண்ணிட்டு. ஏன்னா இது வந்து சரி ஓகே ஓவர் த கோர்ஸ் ஆஃப் 5 years வந்து நம்ம ஸ்லோவாக ரிலீஸ் பண்ணி வாங்கிக்கலாம். அப்புறம் என்இபி யூஸ் பண்ணி அவங்க வந்து பாலிடிக்ஸ் ப்ளே பண்ணது. இப்போ என்இபிக்கு வந்து அவங்க சென்ட்ரல்லேருந்து ஃபண்ட்ஸ் வரல, ஆனால் அவங்க வந்து இவங்க ஸ்டேட் ஃபண்ட்ஸே வச்சு யூஸ் பண்ணிட்டாங்க. இன்னொன்று வந்து இப்போ மதுரை மெட்ரோ கோயம்புத்தூர் மெட்ரோக்குமே வந்து அது பெரிய ஒரு வேடிக்கையாக இருந்துச்சு. இவங்க வந்து சப்மிட் பண்ண ரிப்போர்ட்டை வந்து சென்டர் வந்து ரிஜெக்ட் பண்ணிட்டாங்க. மெட்ரோ வரக்கூடாது, அங்கே நீங்கள் கொடுத்த பாப்புலேஷன் க்ரைட்டீரியா மீட் பண்ணல அப்படின்ட்டு. ஸோ அண்ணாமலை வந்து ஒரு இன்டர்வியூ என்ன சொல்கிறாரு, 2011 சென்சஸ் வச்சு தராங்க டிஎம்கே, எப்படி நம்ம வந்து அதை இது பண்ண முடியும், இவங்களுக்கு அறிவில்லை, இவங்க அப்டேட் பண்ணிலாம் கொடுக்கணும். நீங்கள் சென்சஸ் கொடுக்குற வேலை யாரோட? சென்ட்ரல் கவர்மெண்ட் தான் அந்த சென்சஸ் கொடுத்துரும். 2021 நடத்த முடியல. பட் அல்டிமேட்லி நீங்கள் வந்து வெவ்வேறு மாநிலத்தில் வெவ்வேறு சிட்டிஸ்க்குலாம் நீங்கள் வந்து மெட்ரோ கட்டுறீங்க அப்படின்னும் போது நீங்கள் ஏன் கோயம்புத்தூருக்கு இப்போ இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் வந்து நிறைய தடுப்பாங்க. ஏன்னா பிகாஸ் தே வாண்ட் டு ஹேவ் அ ஸ்ட்ராங் ஹோல்ட் ஓவர் தமிழ்நாடு. இப்போ இதெல்லாம் வந்து அவர் எப்படி டீல் பண்ண போகிறாரு அப்படிங்கிறது தான். இப்போ ஸ்டாலின் வந்து எனக்கு அது வந்து அவர் நல்லா பண்ணார். ஏன்னா கடைசியில் வந்து ஒரு ஸ்டாண்டிங் எக்ஸாம்பிள் வந்து டீலிமிட்டேஷன். இன்ஃபேக்ட் அவர் வந்து சிஎம்மாக இல்லை அப்போ. பட் அவங்கள வந்து எல்லா நான் பிஜேபி ஸ்டேட்ஸ் எல்லாம் சேர்ந்து ஸ்டாலின் தான் வழி நடத்தணும்ட்டு அவர் வழி நடத்தி பார்லிமெண்ட்ல எல்லாரையும் கொண்டு வந்து அதை இப்போதைக்கு தடுத்து வச்சிருக்காரு. என்ன அதுல ஒரு பெரிய அட்வான்டேஜ் அப்படின்னா பிஜேபியை வந்து விஜய் எப்படி டேக்கிள் பண்ண போறாங்கிறது ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான ஃபேக்டர். நான் ஃபர்ஸ்ட் பயந்து என்னன்னா ஒரு வேளை விஜய் வந்து பிஜேபியோட கை சேர்க்க நிலைமை வருமோ. ஏன்னா வேற வழி கிடையாது. நீங்க சென்டரை வந்து ரொம்பலாம் பகச்சிக்கிட்டு ஸ்டேட் ரன் பண்ண முடியாது. ஆனா பட் ஹி இஸ் வெரி கிளியர் in his idea saying that he is going to oppose BJP completely. ஸோ இதை வந்து அவர் எப்படி டேக்கிள் பண்ணி அதை எப்படி அவர் நடத்த போகிறாரு, இவ்வளோ அக்ரெசிவாக இருக்காரு, எனக்கு அது ஒரு டவுட் இருக்குது.